அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அபீ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الأشعريين إذا أرملوا في الغزو أو قل طعامه إيالهم بالمدينة جمعوا ما كان عندهم في ثوب واحد ثم اقتسموه بينهم في إناء واحد بالسوية فهم مني وأنا منهم متفق عليه. அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ். அண்ணல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள், அஷ்அரியின் என்கின்ற கூட்டத்தினர் அவர்கள் வாழ்கின்ற பகுதியில் அவர்களிடத்தில் இருந்த உணவு தீர்ந்து போய்விட்டால், ஃபில் கஸிபி அது போர்க்களமாக இருக்கலாம், அல்லது மதீனாவிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பகுதியில் அவர்கள் உண்ணுகின்ற உணவு தீர்ந்து போய்விட்டால், அதாவது சிரமத்தில் இருந்தார்கள் என்றால், அஷ்அரியன்கள் எல்லோருமே சேர்ந்து ஒவ்வொரு வீடாக சென்று உணவு சேகரிப்பார்கள். எல்லா உணவுகளையும் ஒரே பாத்திரத்தில் சேகரித்து யார் வீட்டில் உணவு இல்லையோ அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார்கள். சும்மக்த சமூக பயனும் ஃபீனாயின் வாயிலும் பிசவியா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்கம் அந்த அஷ்அரியின் கூட்டத்தில் மதீனாவிலே வாழ்ந்தவர்களிடத்தில் இருந்தது. சில சமயங்களில் ஏழ்மை ஏற்படும், வறுமை ஏற்படும், உணவு பற்றாக்குறை, பஞ்சம் ஏற்படும். அந்த சந்தர்ப்பங்களில் சிலர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். என்ன செய்வார்கள்? அங்கே இருக்கக்கூடிய வாலியண்டர்ஸ் ஒவ்வொரு வீடாக சென்று உணவுகளை சேகரித்து அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து எல்லா வீடுகளிலும் எங்கெல்லாம் உணவுகள் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று அவர்கள் பகிர்ந்து கொடுப்பார்கள். அம்மக்கள் இருக்கிறார்களே, ஃபஹும் மின்னி வானம் மின்ஹும், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவர்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்துகிறார்கள், பாராட்டுகிறார்கள். இது நல்ல பழக்கம், இது நான் விரும்புகின்ற ஆசிக்கின்ற ஒரு பழக்கம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவர்கள். மொத்தத்தில் பார்க்கிற போது இப்படிப்பட்ட ஒரு ஈசார் மனிதருக்கு தேவைப்படுது. ஈசார் என்றால் ஒரு தியாக மனப்பான்மை, அர்ப்பண மனப்பான்மை, தயால மனப்பான்மை தேவைப்படுகிறது. இதைத்தான் இன்றைய அந்த ஹிஜ்ரியினுடைய முதலாம் பிறை நமக்கு அறிவுறுத்தியவாறு இருக்கிறது. அல்லாஹுடைய மகத்தான கிருபை 1447 அந்த ஹிஜ்ரி ஆண்டு நிறைவடைந்து இன்றைக்கு முஹர்ரம் பிறை முதலாம் நான்காக இருக்கிறது. 1448 ஹிஜ்ரி ஆண்டு இன்றைக்கு தொடங்குகிறது. ஹிஜ்ரத் என்பது இது போன்ற மகத்தான வரலாறுகளை கொண்டதாக இருக்கிறது, படிப்பினைகளை கொண்டதாக இருக்கிறது. ஹிஜ்ரத்தினுடைய வரலாற்றை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் நம்மிடத்திலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தியாக மனப்பான்மை வரும், அர்ப்பண மனப்பான்மை வரும். அந்த அஷ்அரியினிடத்திலே இருந்த அந்த அர்ப்பண மனப்பான்மை போன்று சூரத்துல் ஹஷ்ரிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹாஜிர்களை பற்றி பேசுகிறது. வல்லதீன தபவ்வஉ தாரவல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். எந்த மக்கள் தங்களுடைய இருப்பிடத்தை சொந்தமாக்கியிருந்தார்களோ, ஈமானுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் தங்களிடத்திலே ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை நேசிப்பவர்களாக இருந்தார்கள். வலா யஜிதுன ஃபி சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊத்தும். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த செல்வத்தில் அவர்கள் தங்களுடைய தேவையை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம், தங்களை விட பிறரை அவர்கள் தேர்வு செய்தார். தங்களுடைய தேவைகளை விட பிறருடைய தேவைகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் தந்தார். வலவு கானபீம் ஹசாசா, அவர்களுக்கு சிரமம் இருந்த போதும் கூட. வமை யூக சுஹ நப்சிஹி, தம்முடைய மனசில் உள்ள அந்த கஞ்சத்தனத்தை விட்டும் யார் தம்மை பாதுகாத்துக் கொள்கிறாரோ ஃபஉலாயிகும் முஃப்லிஹூன், அவர்கள் ஜெயசீலர் என்று அல்லாஹ் பல நல்ல விஷயங்களை இந்த ஆயத்தின் வாயிலாக எடுத்துரைக்கிறானே. இந்த ஆயத்தை யாரை பற்றிருக்கிறது என்றால் அன்சாரி தோழர்கள் பற்றியும் முஹாஜிர்களை பற்றியும் இருக்கிறது. அன்சாரி தோழர்களிடத்தில் முஹாஜிர்கள் அகதிகளாக வந்தார்கள், அவர்களை அரவணைத்து கொண்டார்கள். அரவணைத்து கொண்டு தங்களுக்கு தேவை இருந்த போதும் கூட அந்த முஹாஜிர்களுடைய தேவைகளை முதலிலே நிறைவேற்றினார்கள். அது உணவு விஷயமாக இருக்கட்டும், உடை விஷயமாக இருக்கட்டும், இருப்பிட விஷயமாக இருக்கட்டும். தங்களுடைய இருப்பிடத்தில் நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒருவருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள் என்றால் ஒரு மனைவியை விவாகரத்து செய்து வந்திருந்த அந்த முஹாஜிர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பார்கள் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஹதீஸுகளிலே வருகிறது. அந்த அளவுக்கு தியாக மனப்பான்மை உடையவர்களாக இருந்தார்கள் அன்சார்கள். அப்படியானால் அந்த முஹாஜிர்கள் எந்த நிலைமையிலே வருகிறார்கள்? நாம் கடந்த ஜும்மாவில் எடுத்துரைத்தது போன்று உடுத்திய துணியோடு வந்தவர்கள் ஒன்று,
அவர்கள் கட்டிய ட்ரெஸ்ஸோடு வந்தவர்கள் உண்டு. தங்களுடைய வீட்டை துறந்து, நாட்டை துறந்து, எல்லாவற்றையும் துறந்து வந்திருக்கிறார்கள். எதற்காக வந்தார்கள்? தங்களுடைய ஈமானை காப்பாற்றிக்கொள்ள, தங்களுடைய இஸ்லாத்தை காப்பாற்றிக்கொள்ள, இந்த தீனுல் இஸ்லாத்தை வளர்க்க, தலைத்தோங்க செய்ய. வேறு எந்த ஒரு சுய ஆதாயம் அவர்களிடத்திலே கிடையாது. அந்த ஹிஜ்ரத்தை நினைவுபடுத்தும் நாளாகத்தான் இந்த திருநாள் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை, புதன்கிழமை குல் ஆமின் வான்தும் பிஹைர் என்று வாழ்த்து கொள்வார்கள். ஆண்டு பூராவும் நீங்கள் அனைவரும் நலமோடு வாழுங்கள், சுபிட்சத்தோடு வாழுங்கள் என்று வாழ்த்துகின்றார். ஈசவி ஆண்டை முன்னிறுத்தி, அதாவது ஆங்கில ஆண்டை முன்னிறுத்தி ஹாப்பி நியூ இயர் சொல்லுகிற நடைமுறை இருக்கிறது. ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. வான்தும் குல் ஆமின் பிஹைர் என்று இன்றைக்கு நாம் ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது காரணம், இது இஸ்லாமிய ஆண்டு. ஹிஜ்ரி ஆண்டு என்பது இஸ்லாமிய ஆண்டு. அது முஸ்லீம் அல்லாஹ் அந்நியர்களுடைய ஆண்டு கிடையாது. அப்படியானால் இந்த ஆண்டில், இந்த நாளில் என்ன பாடங்கள், படிப்பினைகள் இருக்கின்றனவோ அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், உஹுதிய இலா ரஜுலுமின் அஸ்ஹாபின்னு பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். நபித்தோழர்களில் ஒருவருக்கு ஒரு ஆட்டின் தலை ஹதியாவாக தரப்பட்ட போது, அவருக்கு அந்த ஆட்டுத்தலை தேவைப்பட்ட போதும் கூட, என்னுடைய சகோதரர் என்னை விட அதிக தேவை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு அனுப்ப, அவர் என்ன செய்கிறார், என்னுடைய இன்னொருவரை ஞாபகப்படுத்தி அவர் என்னை விட தேவை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அது நாலா பக்கம் சுற்றி வந்து கடைசியில் இவரிடத்திலே வந்து சேர்க்கிறது. யாருக்கு அந்த ரஹஸ ஷாத் ஹதியாவாக வழங்கப்பட்டது? அந்த அளவுக்கு தியாக மனப்பான்மை. தன்னை விட அதிக தேவையுள்ளவர் யார் யார் என்று பார்த்து தமிழத்திலே இருக்கக்கூடிய அந்த செல்வத்திலே கொஞ்சமாவது பகிர்ந்து கொடுப்பது. எல்லாம் நமக்குத்தான் சொந்தம் என்று நினைப்பதில்லை. இது யாருடைய குணாதிசயம், யாருடைய மனப்பான்மை என்றால் சத்திய சஹாபிகள். இந்த தியாக மனப்பான்மை வர வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய ஒரு பாடமாக இருக்கிறது. ஹிஜ்ரத் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. சத்திய சஹாபிகள் புனித மக்கா டு மதீனா ஹிஜ்ரத் செய்வது அவர்கள் பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், இதனால் அவர்கள் மக்காவை துறந்து சென்றார்கள் என்பதெல்லாம் நீண்ட வரலாறு. சரி, அப்படி அவர்கள் செல்லும்போது எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனப்பான்மையோடு சென்றார்கள்? நாம் பலமுறை கேள்விப்பட்டோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போகிறார்கள். நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த சவுர் குகையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். செல்கின்ற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சில சமயங்களில் பெருமானாருக்கு முன்னால் நடக்கிறார்கள், சில சமயம் பெருமானாருக்கு பின்னால் நடக்கிறார்கள். என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய் அபூபக்கர் என்று கேட்டார்கள் பெருமானார் ரசூலே கரீம். இல்லை யா ரசூலல்லாஹ், நான் பின்னால் சில சமயம் வருவதற்கு காரணம் என்னோடு தாங்கள் சேர்ந்து வருகிறீர்களா என்கிற ஒரு தேட்டம். நான் முன்னால் வருவதற்கு காரணம் யாராவது உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார்களா, உங்களை தாக்குவதற்கு முன் வருகிறார்களா? அப்படி தாக்கப்படக்கூடியவராக இருந்தால் நான் தாக்கப்பட வேண்டுமே தவிர நீங்கள் தாக்கப்படக்கூடாது. அதற்காகத்தான் சில போது நான் உங்களுக்கு பின்னால் நடந்து வருகிறேன், சில போது நான் உங்களுக்கு முன்னால் நடந்து வருகிறேன் என்று சொல்லி இருவருமாக சேர்ந்து எங்கே சென்றார்கள்? சவுர் குகை சென்று அடைந்து விட்டார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே நிற்க வைத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சவுர் குகைக்குள்ளே புகுந்து, குகை சின்ன குகை, அந்த குகைக்குள்ளே புகுந்து முதல்ல அந்த குகையை சுத்தப்படுத்துகிறார். காரணம் இருவரும் உள்ளே சென்று மறையப் போகிறார், பதுங்க போகிறார். அப்படின்னா உள்ளே விஷ ஜந்துக்கள் ஏதும் இருக்கக்கூடாது, அதில் அசூசை எதுவும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சுத்தப்படுத்துகிறார்கள். சுத்தப்படுத்தியதற்கு பின்னால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாருங்கள் யார சொல்லலாம், வந்து தாங்கள் ரெஸ்ட் எடுங்கள், ஓய்வெடுங்கள் என்று சொன்ன பெரும் அபூபக்கர் சித்திக் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், அன் உக்தலஃப இன்னமா அன ரஜுல் வாஹித். யார சொல்ல, நான் கொல்லப்பட்டு விட்டால் நான் ஒரு தனி மனிதன், இந்த சமுதாயத்திற்கு பெரிய அளவுக்கு ஒரு இழப்பு ஒன்றும் கிடையாது. வான் துக்தர அந்த யார சொல்லலாம், தாங்கள் கொல்லப்பட்டு விட்டீர்கள் என்றால் ஹலக்கத்து உம்மை, இந்த உம்மத்தே போய்விடுமே யார சொல்லலாம், நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமே, ஹயாத்தாக இருக்க வேண்டுமே. எனவே தான் உங்களுக்கு எந்த ஒரு இடரும் ஏற்பட்டுவிடாதவாறு, உங்களுக்கு எந்த ஒரு உயிர் பாதிப்பு ஏற்பட்டு விடாதவாறு நான் முதலிலே சுத்தப்படுத்துகிறேன் என்று இதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார் என்றால் அவருடைய ஹிஜ்ரத்தினுடைய வரலாற்றை இதெல்லாம் அந்த வரலாற்றில் ஒரு துளியைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வரலாற்றில் சில பகுதிகளைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படி பல விஷயங்கள். நாம் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத்து புறப்படுகிறார்கள். ஹிஜ்ரத்து புறப்பட்டு செல்வது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். மக்கா குறைஷிகளுடைய பார்வைகளை மறைத்து கொண்டு பயந்து தான் செல்ல வேண்டும். அவர்கள் பின்தொடர்வார்கள், வெட்டுவார்கள், குத்துவார்கள், சாகடிப்பார்கள். சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்திய சஹாபியில் ஒரு மிகப்பெரிய சஹாபி. ஹிஜ்ரத்து
புறப்பட்ட போது கையில் வாளை எடுத்துக்கொண்டார்கள், அம்பையும் வில்லையும் எடுத்துக்கொண்டார்கள். புறப்பட்டு போகிற போது பின்னாடி ஒரு கூட்டம் தொடர்கிறார்கள். பின்னாடி ஒரு கூட்டம் தொடர்கிறார்கள். எதற்காக? அவர்களை கொல்ல, வெட்ட, சாகடிக்க என்ன செய்கிறார்கள்? தொடர்கிறார்கள். சுஹைபு ரூமி ரலியல்லாஹு அவர்கள் அமைதியாக தங்களுடைய ஒட்டகையிலிருந்து இறங்குகிறார்கள். சொல்லுகிறார்கள், உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் ஒரு அம்பு வீரன், நான் ஒரு அம்பு எறியக்கூடிய, ஈட்டியல் பாய்ச்சக்கூடிய ஒரு வீரன் என்பது தெரியும். உங்களை விட நான் மிகப்பெரிய வீரன். யா மாஷர குரைஸ் கத அலிம்தும் அன்னிமின் அருமாக்கும். அருமா என்றால் மாபெரும் வீரன் என்று உங்களுக்கு தெரியும். இதோ என்னுடைய கையில் அம்பு கட்டு இருக்கிறது, பெரிய கட்டு, கினானா கட்டு இருக்கிறது, அதில் ஏகப்பட்ட அம்புகள் இருக்கின்றன, வில்லு இருக்கின்றன. இந்த வில்லை வைத்து உங்கள் மீது நான் கடைசி நிமிஷம் வரை நான் என்ன செய்வான்? அம்பு எறிவான். அதன் காரணமாக உங்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படும். அதற்கு பின்பு எல்லா அம்புகளும் தீர்ந்து போய்விட்டால் என்னுடைய கையில் வாள் இருக்கிறது, அந்த வாளால் உங்களை வெட்டுவேன் என்று அதற்கு சுஹைபு ரூமி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது பயப்படுகிறார்கள், வந்திருந்தவர்கள் பயப்படுகிறார்கள், சொல்லுகிறார்கள், ஒரு வார்த்தையை கக்குகிறார்கள், விஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அத்தைத்தனா ஃபக்கீரன் மோதமா, மக்காவிற்கு நீர் வருகிற போது ரோம் நாட்டிலிருந்து வந்தாய், ஒரு பஞ்ச பராரியாக வந்தாய், ஆனால் கசுர மாலுக்க இந்தனா, மக்காவுக்கு வந்த பின்னாலே நீ சம்பாதித்து நீ ஒரு பெரிய பணக்காரனாக ஆகிவிட்டாய், எப்படி நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கிறார். நீ வரும்போது ஒரு ஏழையாக வந்தாய், இங்கே வந்து நீ பணக்காரனாக ஆகிவிட்டாய். சும்மா துரிதான் தகுறிஞ்சபி, எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டு நீ மதீனாவுக்கு செல்ல வேண்டும் நீ நினைக்கிறாயா என்று கேட்டபோது சுஹைபு ரலியல்லாஹு சொன்னார்கள், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, இன்ஷித்தும், நீங்கள் இஷ்டப்பட்டால் தல்லல்துக்கும் அலா மாலிபி மக்கா, மக்காவிலே என்னுடைய பணம் எங்கே இருக்கிறது, என்னுடைய சொத்து எங்கே இருக்கிறது, எனக்கான ஐஸ்வர்யங்கள் எங்கே இருக்கின்றன நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். வஹல்லைத்தும் சபீலி, என்னுடைய பாதையை விட்டு விடுங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதுவுமே எனக்கு வேண்டாம், என்னுடைய காசு பணம் வேண்டாம், என்னுடைய வீடு வேண்டாம், நான் சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் வேண்டாம், எனக்கு தேவை என்னுடைய ஈமான் தான், என்னுடைய இஸ்லாம் தான், எனவே என்னை விட்டு விடுங்கள், நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னபோது ஃபாஜாபூஹு இலா தலபி, சென்று விட்டார்கள். சுஹைபு ரலியல்லாஹு அவர்கள் கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுவதும் சேர்த்த அத்தனை செல்வங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அது பற்றி தான் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கிவிட்டான். குர்ஆன் வசனம் ஒபினன்னாசிமை யஷிரி நஃப்ஸா இப்திகா மரலாத்தில்லா, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை தேடி தம்மையே அவர்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்களே, இவர்கள் வல்லாஹு ரவுஃபும் பில் இபாத், இவர்கள் மீது அல்லாஹ் கருணை காட்டுகிறான். அதாவது தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை வாங்கி கொண்டார்கள். எதற்காக இதை செய்தார்களோ? மரலாத்தில்லா என்றால் அல்லாஹுடைய திருப்பொருத்தம். அதற்கு பின்பு சுஹைபு ரலியல்லாஹு அவர்கள் புனித மதீனா வந்து சேர்ந்தபோது நபி அவர்கள் வரவேற்கிற போது, யா அபா யஹ்யா ரபிகள் பை, நீ செய்த வியாபாரம் லாபகரமான வியாபாரம், நீ சேர்த்து செல்வங்களை எல்லாம் கொடுத்துவிட்டு இந்த ஈமானுக்காக, இஸ்லாத்திற்காக, உன்னுடைய மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக நீ வந்திருக்கிறாய், இந்த வியாபாரம் மிகவும் லாபகரமான வியாபாரம் என்று ஒரு முறை சொல்லவில்லை, கர்ரரஹா சலாசா, 3 முறை. யா அபா யஹ்யா, அபா யஹ்யா என்பது அவருடைய குன்னியத்தின் சொல்வார்கள், இடுபெயர் என்று சொல்வார்கள். அசல் பேர் சுஹைபு ரூமி, அபா யஹ்யா என்பது இடுபெயர். ரபிகள் பை என்றால் நீ செய்த இந்த வியாபாரம் இருக்கிறது, இந்த கொடுக்கல் வாங்கினதுக்கு ரொம்ப சூப்பர் வியாபாரம் என்று சொல்லி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு வாழ்த்தியதா. காரணம், பெருமானாருக்கு முன்கூட்டியே தெரியும் இப்படியெல்லாம் நடக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் நபிகள் அவர்களுக்கு அல்லாஹ் முன்கூட்டியே அறிவித்து கொடுத்து விடுகிறார். இது போன்ற பல விஷயங்கள் அன்பான பெருமைக்கு இன்றைய ஹிஜ்ரி நாடு இருக்கிறத, இது ஒரு பெரிய தியாக திருநாள் என்று தான் சொல்ல வேண்டும். நாம் கூறுகிறோமே துல்ஹஜ்ஜுடைய பெருநாள் தியாக திருநாள் என்று, இந்த நாளும் கூட தியாக திருநாள் தான். யார் தியாகம் செய்தார்கள் என்றால் என் பெருமானார், அவருடைய அருமை தோழர்கள் செய்த தியாகத்தினால். எனவே யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஆண்டுகள் கணக்கிடுவார்கள், ஆனால் நாம் கணக்கிட்ட ஆண்டினுடைய தத்துவம் இதுதான். இந்த தியாக திருநாளில் நம்மிடத்திலும் சில தயாளங்கள் வர வேண்டும், அர்ப்பண மனப்பான்மை வர வேண்டும், தயால குணங்கள் வர வேண்டும் என்பதை நாம் மனதில் நிறுத்துவோமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.